மட்டன் கிரேவி நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் முன்னாடியே நம்ம கலக்கி வச்சு ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு நம்ம போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் மஞ்சள் தூள், இதுக்கு கொஞ்சமாக மிளகாய் தூள், கொஞ்சம் தயிர் எல்லாம் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் வச்சுக்கிடுவோம். ரொம்ப நேரம் வேண்டாம், கொஞ்சம் ஒரு இது எல்லாமே நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காட்டி கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இந்த மட்டன் கிரேவிக்கு இப்போ நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கிடுவோம். ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இதுக்கு வந்து கொஞ்சம் சோம்பு, ஜீரகம், மிளகு, இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக வறுத்துக்கிடுவோம். ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சோம்னா ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். லேசாக வாசனை வர முடியும், லேசாக வறுத்தா போதும். இந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிடலாம். இது வந்து எலும்போடையே சேர்த்து நீங்கள் வாங்குங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா இதாகிடுச்சு. இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி பவுடரை அரைச்சிக்கிடுவோம். இப்போது நம்ம வந்து கிரேவிக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி, பூண்டு, ஒரு தக்காளி, அதுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தக்காளியும் போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த பவுடரும் தனியாக அரைக்கணும். பேன் வச்சுக்குவோம். அதில் ஆயில் போட்டுட்டு கொஞ்சம் சோம்பு, ஆயில் காஞ்ச உடனே சோம்பு, கறி மசாலா எல்லாமே போட்டுருங்க. அந்த ஸ்டார், ஏலக்காய், கிராம்பு, பட்டை எல்லாமே போட்டுருவோம். இது நல்லா இதாகட்டும். இது வந்து வெங்காயம், உங்களுக்கு எவ்வளோ கிரேவிக்கு தேவையோ அவ்வளோ வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது லேசாக கண்ணாடி பத அளவுக்கு வந்தால் போதும் வெங்காயம். இதில் நம்ம தக்காளி, வெள்ளை பூண்டு, இஞ்சி அரைச்சி வச்சோம்னா அந்த பேஸ்ட் இதில் போட்டுருவோம். கொஞ்சம் பச்சை வாசனை போட்டும். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம். இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். இப்போ இது நல்லா வதங்கிறதுக்காக தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு விழுது நல்லா இதாகிடுச்சு. இதில் நம்ம மட்டன் வந்து பரப்பி வச்சுருக்கிறோம்ல அதெல்லாம் இதில் போட்டுருவோம். போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருவோம். நல்லா நம்ம ஒன்றா அந்த இதை கலந்து நல்லா இது பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த இதில் வந்து இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் 1 ஸ்பூன் மல்லித்தூள், உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரிக்கு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். உப்பு வந்து நம்ம பார்த்து போடணும், ஏன்னா நம்ம இது தாளிக்க வெங்காயம் வதக்கும் போது நம்ம கொஞ்சம் போட்டிருக்கோம். இதை போட்டுட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, ரொம்ப ஊற்ற வேணாம், முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். நம்மளுக்கு தண்ணி ரொம்ப வேண்டியதில்லை. இதிலே நிறையா தண்ணி வந்துடும் வேகும் போது. இதுக்கு மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டுட்டு நம்ம வந்து இந்த பவுடரை அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலா பவுடர், அதை 1 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். நம்ம இப்போ எல்லாமே போட்டாச்சு. தக்காளி, வெங்காயம், பட்டை, கறி மசாலா பவுடர் எல்லாமே நம்ம போட்டுட்டோம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டாச்சு. தக்காளி எல்லாமே க்ளீனாக போட்டு உப்பு போட்டு
இன்னும் கொஞ்சமாக தண்ணி, லேசாக தண்ணி ஊற்றினா போதும். போட்டு நம்ம இதை நல்லா குக்கர் மூடி போட்டு நம்ம மூடிடுவோம். நம்ம அது கொதித்த உடனே நம்ம இதை வந்து குக்கரை வந்து மூடி வச்சுருவோம். மூடி வெயிட் போட்டுருவோம். கிரேவி நல்லா பண்ணி வச்சுக்காங்க. நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் கெட்டியாக. இப்படி இருந்துச்சுன்னா சப்பாத்தி எதுக்கெலாம் எடுத்துக்கிறலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த கிரேவி வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப குயிக்காக, ரொம்ப எந்த இதுவுமே இது இல்லாமல் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம வந்து செஞ்சு எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. இப்போ நம்ம மட்டன் கிரேவி ஈஸியாக பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்துருச்சுன்னு. இது வேக வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சீக்கிரம் வந்து இவ்வளோ கெட்டியாக வரும், இல்லாட்டினா அது ரொம்ப நேரம் ஆகும். பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.